Hello friends, welcome to Guru Rai Trading Analysis. 27th October நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ண வேண்டிய பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் லிமிடெட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கிட்ட நல்ல ஒரு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு ஒரு 3 ஹவர்ஸில் சஸ்டெயின் ஆச்சுன்னா இதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தென் செகண்ட் ஸ்டாக் நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் டைம் கன்சாலிடேஷனில் இருந்து பிரேக் அவுட் கொடுத்து திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ இதுவும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இதுவும் ஒரு புது ஹைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் தேர்டு ஒன் ஆல்பெக்ஸ் சோலார் லிமிடெட் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்து ஒரு 4 ஹவர்ஸில் சஸ்டெயின் ஆச்சுன்னா இதை நீங்கள் உங்கள் ஆட் பண்ணலாம். இதுவும் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் சிஎட் லிமிட்டடும் பாருங்கள், ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸை பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. அகெயின் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு பவுன்ஸ் ஆகிறப்ப ஒரு நல்ல நியூ ஹைக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தென் வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட். வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் பாருங்கள், இதுவும் நல்ல ஒரு கேப் அப் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் ஹைக்கிட்ட க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு இந்த கப் ஷேப்புக்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தென் ஷிப்பிங் கார்பரேஷன் இந்தியா. ஷிப்பிங் கார்பரேஷன் இந்தியாவும் பாருங்கள், ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸை பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. இதுவும் ஒரு நியூ ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் ப்ரீவியஸாகவே உங்களுக்கு நல்ல ஒரு 10% 15% மேலே ஏறி இருக்கிறதால அந்த கன்சல்டேஷன் ஃபேஸ்க்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த வாட்சை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தென் கோஃபோர்ஜ் லிமிடெட். கோஃபோர்ஜ் லிமிடெடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ இதுவும் இந்த 1780க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு இப்போ ட்ரேட் ஆகிற பட்சத்தில் ப்ரீவியஸ் ஐயான 1830 வரைக்கும் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். தென் செகண்ட் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1990 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தென் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பாருங்கள், ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸை பிரேக் அவுட் பண்ணி 2 நாளாக ஒரு பாசிட்டிவ் இது கொடுத்துருக்கு. ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு டோஜி சிம்பிளாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது உங்களுக்கு இந்த இதுக்கு மேலே இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 437 வரைக்கும் போகிறதுக்கும், செகண்ட் டார்கெட்டாக அதுக்கு மேலே அதோட பிரேக் அவுட் பார்த்துன்னா நல்ல ஒரு நியூ ஐஸ் போகிறதுக்குமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். லாரஸ் லேப்ஸ் லிமிடெட் பாருங்கள், இதுவும் ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டே போயிருந்துருக்கு. ப்ரீவியஸ் ஹைக்கிட்ட ஒரு நல்ல க்ளோஸ் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு உங்களுக்கு. பட் ஆனால் இதை பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா ஒரு நியூ ஹைஸ்க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தென் பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடும் ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு இது இருக்குது, இங்கே கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸை உடைச்சதுன்னா இதுவும் ஒரு நியூ ஐஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இது எதுவுமே பைசல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களோட ஓன் அனலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ்.